தேஜஸ்வி ராகுல் 2 பேருமான அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பிலேருந்து நீங்கள் வாக்கு திருட்டுக்கு எதிராக நடத்திய பேரணி இருக்குல்ல, பேரணி ரொம்ப அது மிகவும் மிகவும் செல்வாக்கை உருவாக்கியிருக்கு. மக்கள்கிட்ட எங்க தன்னுடைய வாக்கை திருடுறாங்க, வாக்குரிமை பறிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்குவாங்க? கடுமையான கோபம் இருக்கு நிதிஷ்குமார் மேல. நிதிஷ்குமார் ஒரு சந்தர்ப்பவாதியா பார்க்குறேன், கொள்கையே இல்லாதவர்னு பார்க்குறாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலை விட அவர் அதிகமாக ஜெயிக்கல, அவருடைய கட்சி அதிகமாக ஜெயிக்கல, பிஜேபி தான் அதிகமான இடங்கள். ஆனாலும் இவருக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க. அப்போ பின்னால் யாரும் ஆட்சி அதிகாரம் நடத்தினா பிஜேபி தான். அங்கே காவல்துறை அதிகாரி எல்லாமே யாரு கட்டுப்பட்டு இருந்தாங்க, பிஜேபி தான் கட்டுப்பட்டு அவங்க நடந்தாங்க. அப்போ இவர் ஒரு பொம்மை மாதிரி தான் இங்கே இருந்தார். அங்கே என்ன நடந்துட்டு இருக்குனாக்க, நிறைய பொய் வழக்கு போடுறது, கள்ளச்சாரம் வச்சிருந்தாரு, சாராயம் வச்சிருந்தாருன்னு அரசியல் ரீதியான எதிரிகள் மேல கேஸை போட்டு இன்னைக்கு எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்க. சாதாரண குடும்பங்கள் மிரட்டுறது, அவங்க மேல போலி வழக்குகள் போடுறது, இது அந்த மாநிலத்தில் சிறைச்சாலையில் நிரம்பி வருகிறது. இது மக்கள் மீது கடுமையான கோபத்தை உருவாக்கிருக்கு. ஆனால் தேஜஸ்வி என்ன பண்ணாலும் நாங்கள் வந்தாக்க கல்லுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொன்னார். எப்படி பார்க்கணும், நீங்க வேலையில திட்டத்தை உருவாக்கல, கூட்டணி ஆட்சி தானே, போதிய வேலைவாய்ப்பு உருவாக்கல. நீங்க 1 கோடி வேலைவாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேர் எதிராக இங்க இருக்கு. அப்ப அது மட்டும் இல்லாம இந்த கடுமையான வறுமையின் காரணமா இங்க வர்றப்ப இதை பிரதமர் எப்படி திருப்புறாரு, இனவெறியா மாத்துறாரு. தமிழ்நாட்டுல பீகாரிகள் தாக்கப்படுறாங்க என்று சொல்லி பீகார்ல பிரச்சாரம் பண்றாரு. அப்ப உண்மைக்கு மாறா பிரதமர் பேசுறாரு இல்லையா? அப்ப என்னங்க, தமிழக மக்களை எதிரியா மாற்றி திமுக கூட்டணியை எதிரியா மாற்றி, எனவே காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய திமுக அங்கம் வைக்கக்கூடிய இந்த கூட்டணி, அதாவது திமுக ஆதரவு பெற்ற காங்கிரஸ் இங்க அங்கம் வைக்கக்கூடிய மகாபந்தன் அந்த கூட்டணியை பந்தன் கூட்டணி தோற்கடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப மகாபந்தன் அந்த கூட்டணி தோற்கடிக்கணும் என்பதற்காக ஒரு இனவெறியை தூண்டுவது சரியாது. ஒரு பிரதமர் செய்யலாமா? அதை கிராமப்புற வறுமை அதிகரிக்கின்ற பொழுது பெண் குழந்தைகளை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப படிக்க அனுப்புறது போல என்ன பண்றாங்க, 18 வயசுக்குள்ளே பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணி அனுப்புறாங்க. இது மோசமான குறியீடு. இது பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து 2ஆம் கட்டத்தை நோக்கி அடுத்த கட்ட பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இருக்குது. முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பதிவுக்கு பிறகான அந்த மக்களுடைய வாக்காளர்கள் மனநிலை, அது ஒரு சில அறிகுறிகளை தேஜஸ்வி நிதிஷ்குமார் இடையிலான அந்த போட்டி, அதில் 1% 2% அளவுக்கு அதிகமாக தேஜஸ்வி ராகுலுடைய அந்த வியூகம் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பு பலமாக இருந்தது. நம்ம காரணம் என்னன்னா, அவர் எடுத்த அந்த முன்னெடுப்புகள், ராகுல் காந்தி எடுத்த அந்த முன்னெடுப்புகள், அது ஒட்டுமொத்தமான அனைத்து விதமான அடித்தட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தி பீகாருடைய அந்த அரசியல் நிலையே மாற்றக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இந்த குருமியின வாக்குகள் கூட இந்த பக்கம் வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி. அவருடைய அந்த பேரணி, அவர் கொண்டு சென்ற அந்த வாக்கு திரட்டு விவகாரங்கள், அதை அம்பலப்படுத்திய அணுகுமுறை, அது விழிப்புணர்வு ஒவ்வொரு கிராமத்திலும் ஏற்படுத்திய விதங்கள், ஏன்னா குழந்தைகள் முதல் இந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மீதான அந்த நம்பகத்தன்மை வெளிப்படுத்திய விதங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேஜஸ்வி அந்த ஆட்சி அமைப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி விட்டார் ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? ஏன்னா இந்த முதல் கட்ட தேர்தலில் அதிகமான வாக்குப்பதிவாக இருக்குது. அது பெண்கள் அதிகமாக வாக்களிச்சு. அதான் நான் சொன்ன தொடக்கத்திலே கிராமப்புறத்தில் ரொம்ப ஆமாம். அப்போ என்னன்னாக்க, எவ்வளவோ கடுமையான முயற்சியை நிதிஷ்குமார் எடுத்தார். ஒவ்வொரு பெண்மணிக்கும் 10,000 ரூபா நிதி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதியிலையும் பல சலுகைலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த பெண்கள் வாக்களித்தது மகாபந்த் கூட்டணி இருக்கு இல்லையா, மகாகட்பந்தன், அது சாதமாக இருக்குங்கிறதான் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. 10,000 கருத்து கணிப்பு இல்லை, 10,000 கொடுத்து கட்பந்தன் அணிக்கு மக்களுடைய ஆதரவு, அதுதான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா சொல்கிறாங்க எல்லாருமே. ஆமாம் ஆமாம். ஏன்னா இது பத்திரிகையாளர் சொன்னதில்லை, அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், அதாவது இடதுசாரி கட்சியில் சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கு கூட பல இடதுசாரி தலைவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதுதான். எங்களுடைய கட்சியுடைய தலைவர் சொல்லவும் அதுதான். அப்போ இது என்ன காரணம்னாக்க, கடுமையான கோபம் இருக்குது நிதிஷ்குமார் மேலே. நிதிஷ்குமார் ஒரு சந்தர்ப்பவாதியாக பார்க்குறாங்க, கொள்கையே இல்லாதவர்னு பார்க்குறாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலை விட அவர் அதிகமாக அவருடைய கட்சி அதிகமாக ஜெயிக்கலை, பிஜேபி தான் அதிகமான இடங்கள்.
ஆனாலும் இவர் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க. அப்போ வந்து பின்னால் வந்து யார் ஆட்சி அதிகாரத்தை நடத்தினா பிஜேபி தான். அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி வந்து எல்லாமே யார் கட்டுப்பட்டு இருந்தாங்கனாக்க பிஜேபி தான் கட்டுப்பட்டு நடந்தாங்க. அப்போ வந்து இவர் ஒரு பொம்மை மாதிரி தான் இங்கே இருந்தார். அப்போ ஏராளமான பிரச்சனைகள் வந்து எங்க கடந்த காலத்தினுடைய நிதிஷ்குமார் செயல்பாடு பார்த்தீங்கன்னா ரயில் விபத்தில் உடனடியாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து ராஜினாமா செய்தவர். அதே போல் மாநிலத்தின் உரிமையை விட்டு கொடுக்காதவர். சமூக நீதி அடிப்படையிலான அந்த பீகாருடைய குரல்களுக்கு வந்து வலு சேர்க்கிற விதமாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்காரு. நம்ம அதே இந்திய கூட்டணி இருந்த பொழுதும் கூட நம்ம அதனுடைய அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது. கடந்த காலத்தில் அவர் இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா மக்கள் இன்றைக்கும் ஆதரிக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கு பிறகு என்ன, அவருடைய பிஜேபியோடு சேர்ந்த நிலைமை பார்த்தீங்கன்னா அதை மக்கள் பார்க்குறாங்க. அதை பார்க்குறவங்கள அந்த சந்தர்ப்ப நிலையை மக்கள் விரும்பலை. அப்போ அதனால தான் கடுமையான கோவம் மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா பிஜேபி ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபியோட கோவம் வந்து நிதிஷ்குமார் மேலே திரும்புமா இல்லையா? அப்போ வந்து அதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 400 சீட்டு ஜெயிக்கிறேன்னு சொன்ன மோடி அரசாங்கம் 400 சீட்டு வெற்றி பெறல, 240 நின்று போச்சு இல்லை. அப்போ வந்து அவங்க நினச்சி நடக்கல. அப்போ இது எதை காமிக்குது? மோடி ஆட்சி மேலே கடுமையாக அதிருப்தி இருக்குன்னு காமிக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிருப்தியை பெற்றுக்கொண்ட அதிருப்தியை சம்பாதித்த பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த அதிருப்தி உணர்வு வந்து நிதிஷ்குமாருடைய கட்சி மேலே வெளிப்படுமா இல்லையா? அது வெளிப்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அதை பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க மது ஒழிப்பு நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே என்ன நடந்துட்டுருக்குனாக்க நிறைய பொய் வழக்கு போடுறது, கள்ளச்சாராயம் வச்சுருந்தாரு, சாராயம் வச்சுருந்தாருன்னு அரசியல் ரீதியான எதிரிகள் மேலாம் கேஸை போட்டு இன்றைக்கி வந்து எல்லோரும் ஜெயிலில் இருக்காங்க. சாதாரண குடும்பங்கள் வந்து மிரட்டுறது, அவங்க மேலே போலி வழக்குகள் போடுறது, இது வந்து அந்த மாநிலத்தில் சிறைச்சாலையில் நிரம்பி வழியுது. இது மக்கள் மீது கடுமையான கோபத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் தேஜஸ்வி என்ன பண்ணாரு, நாங்கள் வந்தாக்க கல்லுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொன்னார். ஏன் சொன்னார்? இந்த பிரச்சனைனால தான். அப்போ இது மாதிரி ஏராளமான பிரச்சனை இருக்குது. கடந்த 2015 முன்பாக இருந்த நிலையை விட இன்றைக்கி வந்து பல்வேறு விஷயங்களில் பீகார் வந்து பின்தங்கி போயிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க போஷாக்கான உணவு இல்லாத குழந்தைகள், சத்து இல்லாத குழந்தையுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2015 முன்னால் உள்ள நிலைமையோட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மிக மோசமான நிலைமையில் வந்து கடுமையான வறுமை இருக்குது. குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கல. பீகாரில் மட்டும்தான். பீகாரில் சொல்கிறேன் நான். இல்லை, பீகாரில் மட்டும்தான் நிலைமையாக இருந்தோம். ஆமாம், பீகார் வந்து ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது ரொம்ப பின்தங்கி விட்டது. அதுபோல் 41% பெண்கள் வந்து 18 வயதுக்கு கீழே திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு புள்ளிவரம் வருது. அப்போ இது எதற்கு அமைக்குது? கிராமப்புற வறுமை அதிகரிக்கின்ற பொழுது பெண் குழந்தைகளை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து படிக்க அனுப்புறது போல என்ன பண்ணுறாங்க, 18 வயசுக்குள்ளே பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணி அனுப்புகிறாங்க. இது மோசமான குறியீடு. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். பேறுகால தாய்மாருடைய இறப்பு வீதம், பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு வீதம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம், ரொம்ப இந்தியாவிலே அதிகமான வேலையில்லா திண்டாட்டம் உள்ள மாநிலமாக பீகார் மாறி இருக்கு. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்குதுனாக்க மிக மோசமான ஒரு ஆட்சி முறை, மிக மோசமான சமூக பொருளாதார நிலைமை வந்து பீகார் நிலைமை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பீகார் மக்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து வேறு மாநிலங்களில் சென்று வேலை செய்கிறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இது மாதிரி பல மாநிலங்கள் போய் வேலை செய்கிறாங்க. இங்கே ரொம்ப அவங்க ஏன் இந்த மாதிரி அதிகமாக வந்துருக்குறாங்க? ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற மாநிலங்களில் இது ஒன்று. ஆமாம், அது நடத்துக்கிறது கிடையாது. கேரளாலையும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஏன் ஆந்திராவில் மட்டும் என்ன பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க? இல்லை, இங்கே வந்து கூடுதல் வருமானம், கூடுதல் பாதுகாப்பு. அது இல்லை, அது வந்து அவங்களே சொல்கிறாங்க. பீகார் இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய பீகாரிஸே அதை சொல்கிறாங்க. அப்போ வந்து மற்ற தென் மாநிலங்களில் பொதுவாக பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்பாக வேலை செய்கிறாங்க. பிரதமருடைய இந்த பேச்சுக்கு அவங்களே பதிலடி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஏன் வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வர்றாங்க? ஏன் தன்னுடைய சொந்த மாநிலத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டுட்டு, அல்லது கணவனை விட்டுட்டு, அல்லது பெற்றோரை விட்டு, குழந்தையை விட்டு ஏன் இங்கே வர்றாங்க? அந்தளவுக்கு கடுமையான நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அந்தளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் பீகாரில் அதிகரிச்சிருக்கு. அப்போ இதை வந்து ஒரு பிரதமர் எப்படி பார்க்கணும்? நீங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கலை, கூட்டணி ஆட்சி தானே, போதிய வேலைவாய்ப்பை உருவாக்கலையில. நீங்கள் 1 கோடி வேலைவாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிராக இங்கே இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த கடுமையான வறுமையின் காரணமாக இங்கே வர்றப்ப இதை பிரதமர் எப்படி திருப்புறாரு? இனவெறியாக மாற்றுறாரு. தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் தாக்கப்படுறாங்க என்று சொல்லி பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு பிரதமர் இப்படி பொறுப்பில்லாத முறையில் நடக்கலாம். அது கடுமையான கண்டனங்களை வந்து இங்கே உள்ள தொழிலாளர்கள் ஆனந்த விடலில் ஒரு தலையங்கமே இருக்கு. ஆனந்த விடலில் பிரதமர் நாங்களே ஆய்வு பண்ணி எடுத்தீங்களா? எடுத்தோம், அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே, எல்லாரும் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் பார்த்தேன். நானும் இப்போ செய்தியில் நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க.
அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அந்த பீகார் மக்களே பிரதமருடைய உரைக்கு மறைமுகமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கோம், எங்கள் மாநிலத்தில் இங்கே ஊதியம் அதிகமாக கிடைக்கல அவங்க பேசியிருக்கிறாங்க. எங்களை வந்து ஒரு பீகாரி மாதிரிலாம் பார்க்கல, வேறுபடுத்திலாம் பார்க்கல, எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உண்மைக்கு மாறாக பிரதமர் பேசுகிறாரு இல்லையா? அப்போ என்னன்னாக்க தமிழக மக்களை எதிரியாக மாற்றி திமுக கூட்டணியை எதிரியாக மாற்றி, எனவே காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய திமுக அங்கம் வைக்கக்கூடிய இந்த கூட்டணி, அதாவது திமுக ஆதரவு பெற்ற காங்கிரஸ் இங்கே வந்து அங்கம் வைக்கக்கூடிய மகாபந்த் அந்த கூட்டணியை வந்து பந்தன் கூட்டணியை வந்து தோற்கடிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ மகாபந்தன் அந்த கூட்டணி தோற்கடிக்கணும் என்பதற்காக ஒரு இனவெறியை வந்து தூண்டுவது சரியாது, ஒரு பிரதமர் அதை செய்யலாமா அதை? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில பிரதமர் உருவாக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்கனாக்கா அந்த வாக்கு வந்து அதிகமாக பதிவாகிக்கக்கூடிய இது வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் உங்கள் தலைமையில் கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலைமையாக இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி ராகுல் 2 பேருமான அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பிலேருந்து நீங்கள் வாக்கு திருட்டுக்கு எதிராக நடத்திய பேரணி இருக்குல்ல, பேரணி வந்து ரொம்ப அது மிகவும் செல்வாக்கை உருவாக்கியிருக்கு. மக்கள்கிட்ட எங்க தன்னுடைய வாக்கை திருடுறாங்க, வாக்குரிமை பறிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்குவாங்க? அப்போ இது வந்து வெறும் வாக்கு பறிப்பு மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை, கொள்கையை, நோக்கத்தை நிறைவேற்றுறாங்க. இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குரிமை பறிக்க வேண்டும், அவர் வந்து 3ஆம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், இந்திய நாட்டு குடிமக்களாக இல்லாமல் வாழணும், அதை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் வாழலாம், நாட்டை விட்டு விரட்டுவோம் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கொள்கை. அதுதான் கோல்வால்கர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்தியாவில் வந்து அவர்கள் எந்த விதமான குடியுரிமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தான். அப்போ அதை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க முஸ்லீம்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க. அப்போ அதுதான் முக்கியமான விஷயமே. பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்களுடைய வாக்கை பறிக்கிறாங்க ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னாக்க ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்றணும். இந்து ராஷ்டிராவை மாற்றணும்னாக்க முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் இங்கே வாக்குரிமை இல்லாதவர்களாக மாற்றப்பட வேண்டும், குடியுரிமை இல்லாதவர்களாக வாழ வேண்டும், 3ஆம் தர குடிமக்களாக வாழ வேண்டும் என்பது தான். அப்போ அதை படிப்படியாக செய்கிறாங்க. அப்போ திட்டமிட்டு முஸ்லீமுடைய குடியுரிமையை பறிக்கிறாங்க, முஸ்லீமுடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க. அப்போ அதை வந்து இன்றைக்கி வந்து அந்த எஸ்ஐஆர் மூலமாக நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் காங்கிரஸ் தலைமையில், ராகுல் காந்தி தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இல்லை மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சுலாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ அதெல்லாம் வாக்காக மாறுமா இல்லையா? அது அப்போ அது வாக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இன்றைக்கு வந்து பிஜேபி பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் பிஜேபியும் தோல்வி அடைகிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சால் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். அப்போ மக்களே வந்து இன்றைக்கி நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும் வர்றப்ப நம்ம அந்த வாக்கு சிதறுண்டு போகிறதுக்கான இதை வந்து உருவாக்கணும். நம்ம எதிரணி வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை முழுமையாக வாங்கணும். ஆனால் அது போல் வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் போட்டி போகிறப்ப என்ன ஆகும்? நம்ம வாக்கு செதறுதா இல்லையா? அப்போ அது யாருக்கு சாதகமாக போகும்? பிஜேபி சாதகமாக போகுமா இல்லையா? நிதிஷ்குமார் சாதகமாக போகுமா இல்லையா? அது அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீண்ட போராட்டம் நடத்தின பிறகு ஒரு சிக்கல் உருவாக்கினா அது எப்படி சரியாக இருக்கும்? 4 தொகுதியில் மட்டும் அந்த நிலைமை, அது ஒரு பிரச்சனை தான், அது ஒரு சிக்கல் தான். இருந்தாலும் கூட மக்கள் வந்து அதையும் மீறி இந்த மகா கத்பந்தனை வெற்றி பெற செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி மக்கள் வெற்றி பெற செய்தால் அதான் நாட்டுக்கு நல்லது. மோடி அரசாங்கத்தை ஆட்சியை விட்டு அகற்ற முடியும் நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரும். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை, மதச்சார்பின்மையை, மத நல்லிணக்கத்தை, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாக்க, மதவெறி சக்திகளை தனிமைப்படுத்த, இந்துத்துவ ஃபாசிசம் வராமல் தடுக்க அது உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பீகார் தேர்தல் ஒரு முக்கிய வாய்ந்த தேர்தல். எனவே தான் அந்த தேர்தலில் மகா கத்பந்தன் வெற்றி பெறும் நாங்கள் கருதுகிறோம், அதுக்காக உழைக்கிறோம். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எது எங்கேருந்து இணைய டீச்சர். நன்றி, வணக்கம்.